சொல்வதெல்லாம் உண்மை. நீங்க ஒரு திருமணமாயி 2 குழந்தைகள் உள்ள ஒரு ஆண். எஸ் மேடம். அந்த பொண்ணு ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணு. சரி மேடம். நீங்க 2 பேரும் எந்த வகையில நாங்க ஃபோன் பண்ணோம், நாங்க அப்பப்பதான் மீட் பண்ணோம், எங்களுக்குள்ள உறவு வந்துருச்சு, என் ஒய்ஃப் தான் என்னை இப்படி தூண்டிட்டான்னு சொல்றீங்களே, இது என்ன விதமான ஒரு பதில்? இது மேடம் நியாயமா? எப்படி நீங்க அதை நியாயப்படுத்த ட்ரை பண்றீங்க? அவங்களுக்கு கேட்க ஆள் இல்லைன்னு ட்ரை பண்றாங்கன்னு சொல்றாங்க, அவங்க வருத்தப்படுறாங்க. கேட்க ஆள் இல்ல அந்த மாதிரி நான் நினைக்கல மேடம். அந்த மாதிரி நான் நினைக்கல. என்னை நிம்மதியா சந்தோஷமா என்னை இருக்க விட மாட்டாங்க. ஒண்ணு நைட்ல பிரச்சனை பண்றாங்க, ஒண்ணு வேலை கிளம்பி போகும்போது இல்லைங்க. இந்த 17-19 வருஷம் ஆகல, 17 வருஷம் நீங்க நல்லா சந்தோஷமா தானே இருந்திருக்கீங்க. இப்போ அப்படிதான் இருக்கு மேடம். நானு இப்போ சந்தோஷமா வச்சிருக்கேன் அவங்கள. ஆமா, என்னம்மா என் மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி. என்னம்மா உங்க ஹஸ்பண்ட் இங்க தான் இருக்காரு, இப்ப சொன்னதை கேட்டீங்கல்ல? கேட்டேன் மேடம், கேட்டேன் மேடம். என்னை நல்லா தான் வச்சிருக்கேன், அவங்க தான் சந்தேகப்பட்டு என்னை அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளுறாங்கன்னு சொல்றாரு மேடம். அவர் குறைய நான் சொல்றதுக்கு இந்த 1 வருஷம் தான் மேடம். இதுக்கு முன்னாடி எல்லாம் 10 பேர் பாராட்டத்தக்கதா என்ன வாழ வச்சிருந்தாரு. நான் சொல்றேன் உண்மையா மேடம், என்ன எந்த குறையும் இல்லாத நல்லபடியா வச்சிருந்தவர். அப்படி வச்சிருந்த ஹஸ்பண்ட நீங்க கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் இல்லன்னு கேக்குறாரு அவரு. மேடம் ஏன் அசிங்கப்படுத்துறீங்க பப்ளிக் பிளேஸ்ல, அதான் கேக்குறாரு அவரு. அது நான் என்னன்னா மேடம், ஆனா எந்த விதத்திலயும் நீங்க பண்ற பிஹேவியரை நியாயப்படுத்தவே முடியாது. அது நான் உங்ககிட்ட ஒரு கல்யாணமான பெண், நீங்க ஒரு கல்யாணமான ஒரு அப்பா, ஒரு கணவன், நீங்க எப்படி நாங்க சும்மா பழகணும். இல்ல ஒரு நிமிஷம் மேடம், நான் நேரப்படுத்த நான் நினைக்கவே இல்லை மேடம். என்னை அசிங்கப்படுத்தினாங்க, அந்த கூட வந்தவங்களே அசிங்கப்படுத்தினாங்க, அங்க அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அது ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு டைம்ல முடிஞ்சு போயிருக்க வேண்டியது இவங்களே வளர்த்தி விட்டாங்களா? ஆமா மேடம். அதுவும் அதாவது நீங்க சும்மா டிராவல் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணாருமா உங்க அப்பா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல? சொல்லுங்க. டிராவல் பண்ணிட்டு இருந்தா அடிக்க வேண்டிய இதெல்லாம் சரி, முட்டை கொடுத்துக்கிட்டாங்க, மோதிரம் மாத்திக்கிட்டாங்க. அப்ப இதனாலதானே பொண்ணு பாக்கணும், அம்மா பாக்குறாங்க. அப்ப இதனாலதானே அடிச்சனாங்க. மேடம் நான் மே மாசம் தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கு நான் அட்வைஸ் பண்ணேன். உங்க பொண்ணு சொல்றது கேட்டீங்களா? என்ன பண்ணீங்க? பஸ் ஸ்டாண்ட்ல அந்த மாதிரி நடந்துக்கிறது எப்படிங்க? எனக்கு அது எப்படி அப்படி நடந்துகிட்டா அது சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு பொண்ணு எப்படி பாத்துக்கிட்டு இருக்கு? நான் பண்ண தப்புதான் மேடம். ஆனா இவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியாது மேடம். ஓ, ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டீங்க. ஆமா மேடம், ஆமா மேடம். அப்ப நீங்க ஃபாலோ பண்ணுனாங்க, அப்ப எப்படி இருந்தாலும் தப்பு தானே? தப்பு தான் நல்லா சொல்றேன் மேடம். அது பப்ளிக் பிளேஸ்ல, பஸ் ஸ்டாண்ட்ல. இப்ப என்ன முடிவுங்க? உங்க குழந்தைங்க எங்க அப்பா எங்களுக்கு மட்டும்தான் வேணும்னு கேக்குறாங்க, என்ன பண்ணலாங்க? இப்ப என்ன இப்ப இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த என்னால பொறுக்க முடியல மேடம். அவங்க பொறுக்க முடியாது மேடம். என்ன இப்ப என்ன பண்ணலாங்க உங்க குழந்தைகளையும் ஒய்ஃபையும்? மேடம் நான் என் பசங்க நான் எந்த விதத்திலயும் அவங்க பசங்க நான் விட மாட்டேன். சரி, இவளையும் நான் விட மாட்டேன் மேடம். சரி, நான் அதுக்கப்புறம் உங்களை என்ன ஸ்டெப் எடுக்க முடியும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா நீங்க அந்த பொண்ணுடைய உறவை விட மாட்டீங்க. ஆமா மேடம், ஆமா மேடம். அந்த பொண்ணோட உறவை விட மாட்டீங்க. இந்த அளவுக்கு என்ன அசிங்கப்படுத்தி அதுக்காக அந்த பொண்ணுடைய உறவை விட மாட்டீங்க. விட மாட்டேன் மேடம். அந்த பொண்ணு லைன் போடுங்க, பேசி பாப்போம் அந்த பொண்ணுட்டே. ஹலோ, ஹலோ, யாரு? அமராவதியா? இல்ல, நீங்க யாரு? சேகர் சார்பா பேசுறேங்க. யாருங்க? சேகர், சென்னையில சேகர் இருக்காருல்ல? தெரியலங்க எனக்கு யாருன்னு. சேகர், நீங்க இப்படி சொல்றது சரியா? அதாவது நான் இப்படித்தான் இருப்பேன். சத்தியமா சொல்றேன் மேடம். நல்லா இது பொறுக்க முடியாது மேடம். அது என்ன பொறுக்க முடியாது? நீங்க நடவடிக்கை பொறுக்க முடியாதா? இல்ல அது எப்படி? அவங்க கேக்குறது என்ன தப்பு? இல்ல தப்புதான் மேடம். எப்படி தப்பு? என்ன காரியமா உங்க இந்த அளவுக்கு என்ன அசிங்கப்படுத்தி நீங்க அவங்கள நோகடிச்சா? நான் நோக்கடிக்கல மேடம். என் மனசாட்சி நான் நோக்கடி கிடையாது. நான் எப்படி வேணாலும் நடப்பேன், நீங்க கேட்டுக்கணும். குழந்தைங்க அதுக்கு ரெடியா இல்லையே மேடம். உங்க குழந்தைகளையும் மனைவி நீங்க சமாதானப்படுத்தி இருக்கணும். சமாதானம் நான் படுத்த இனிமே ரெடிதான் மேடம். அவங்க சமாதானம் வரல. அவங்க அம்மா பேச்சு கட்டிட்டு அவங்க அந்த மாதிரி அவங்க பேசுறாங்க. அதான், ஆமா, இன்னொரு பெண்ணோட உறவுங்கிறத அந்த குழந்தைங்க எப்படி ஏத்துக்கும்? வளர்ந்த வயது வந்த 2 பெண்களை வச்சுக்கிட்டு நீங்க அப்படி நடந்துக்கிறது சரியா? சரி மேடம், நான் அப்புறம் பேசுறேன். என்னென்னவோ உங்களை பத்தி என்னென்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் அழகா ஒரு குடும்பத்தை உருவாக்கி இருக்கீங்க, அழகா வளர்த்திருக்கீங்க. ஆனா இப்ப குடிகாரர், அடிப்பாரு, கண்டபடி பேசுவாரு, பெண் பித்தர் அப்படிங்கிற அளவுக்கு இதுக்கு மேல என்ன சொல்லணும்? என்ன பொறுத்த அப்படி கிடையாது மேடம். குடிப்பேன், ஆனா எப்ப சொல்லிட்டு தான் குடிப்பேன் நான்.
எனக்கு புரியவே இல்லை. அவருக்கு கொஞ்சம் கூட புரியல தான் பண்றது தவறுன்னே. நான் இப்படித்தான் இருப்பேன், ஏத்துக்கிட்டா ஏத்துக்குங்கிற மாதிரி இருக்காரு உங்க அப்பா. என்ன பண்ணலாம்? எங்க அப்பா எங்க கிட்ட வரணும். உங்க அப்பா உங்க கூட தானே இருக்காரு. இருக்கிறாரு, அங்க போக கூடாது, மேடம் பேசக்கூடாது. என் பொண்ணோட படிப்பு பாதிக்க கூடாது, என் பொண்ணோட உடம்பு நீங்க பாக்குறீங்க எப்படி இருக்கிறான்னு, அந்த நிலைமை அவளுக்கு மாறணும் அப்படின்னா அவங்க அப்பா திருந்தினால் மட்டும்தான் மாற முடியும். எப்ப பாரு ஒரு வேலை முடிச்சிட்டு வந்துட்டு நைட் மேடம் அவர் வர்றதே 11:30 மணிக்கு தான் வருவாரு மேடம். அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்து சாப்பாடு கூட போடாம சண்டை போடுறதா? ஒரு நாள் சாப்பாடு திடீர்னு கேட்பாரு, கேட்க மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு, அப்படியே தூங்கிடுவாரு. சாப்பாடு காசு கொடுத்ததுன்னு சாப்பாடு செய்ய முடியும். சாப்பாடு கேட்டானா அது காசு இல்லாதனால செய்யலன்னு அப்படியே ஒன்னொன்னா தொடர அப்படியே சண்டை வந்துடும். காலையில போறப்ப கேட்டா காலையில போறப்பே சண்டை வலிக்கிறியா? எந்த பொண்டாட்டியாவது தான் புருஷன் இன்னொருத்தி கூட பழகிறது இது பண்றதையா யாராவது ஒத்துப்பாளா மேடம்? சொல்லுங்க மேடம். அவ எப்படிப்பட்டவளா இருக்கட்டும் விட்டுருவாளா மேடம்? இன்னொரு பேசுறா மேடம். அவளும் சொல்லிருக்கா, நீ எப்ப போய் எங்கன்னா போய் அங்க போய் தங்கிக்கோ. நிச்சயமா நான் அந்த வார்த்தை சொல்லிருக்கா. சரி, அது உங்களுக்கு ஓகேவா? நான் ஓகே சொல்லவே இல்லை மேடம். நானு அவரால் மேடம் நீ ஓகே பண்ணா நான் கூட்டு வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிருக்காரு. நீ டார்ச்சர் கொடுத்தனால சொன்னேன் மேடம். சரி, அந்த அமராவதிக்கு ஒரு புருஷன் ஒருத்தருமே இல்லையா? இருக்காங்க மேடம். அப்புறம் எப்படி அந்த ஆள் இதெல்லாம் விட்டுட்டு இருக்காரு? மேடம் நீங்க இவ டார்ச்சர் கொடுத்ததுனால தான் அந்த வார்த்தை சொன்னேன் நானு. எனக்கு புரியல. இன்னொரு குடும்பம் பாதிக்கப்படுதுன்னு தெரிஞ்சு அந்த அமராவதி மேடம் உன்னால என் குடும்பம் பாதிக்கப்படுது, என் பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க, தயவு செய்து விட்டுன்னு எவ்வளவு அழுது கெஞ்சிருக்கேன். நாமக்கல்ல இருக்க அமராவதி இத பார்த்ததுக்கு அப்புறமாவது இந்த குடும்பம், இந்த குழந்தைங்க, இந்த மனைவி இவ்வளவு துன்பப்படுறாங்க, இவ்வளவு மனசுல வருத்தப்படுறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் அந்த ஆண் உங்களுக்கு வேணுமா? பெண்ணுக்கு பெண்ணே எதிரிங்கிறாங்களே, அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கலாமா? உங்க கணவர் இருக்க இன்னொரு பெண்ணுடைய கணவர் உங்களுக்கு எதுக்கு? அப்படி இருக்க பெண்களை சமுதாயம் என்ன சொல்லும்? எனக்கு இந்த மாதிரி பிஹேவியரை புரிஞ்சுக்கவே முடியல. இவர் என்னடான்னா இன்னும் கூட உங்க அப்பாவுக்கு தான் பண்றது தவறுன்னு அவர் மனசுலயே இல்ல. அவர் கொஞ்சம் கூட அவர் தாம் பண்ணது தவறுன்னு அவர் ஃபீல் பண்ணவே இல்லை. நான் அப்படி இருப்பேன், என்ன அட்ஜஸ்ட் பண்ணி நடங்குங்கிறதா அவருடைய இது. நான் உங்களுக்கு வேணுங்கிற பண்றேன்ல, இருக்கிறப்ப கொடுப்பேன், வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க, அதுதான் அவருடைய ஸ்டாண்டு. இப்ப அவரு மனசு மாறாம அவரை மிரட்டி எப்படிமா மனசு மாற வைக்கிறது? உங்க குழந்தைங்க நிம்மதியா இருக்க வேண்டாமாமா? இருக்க வேண்டாமா உங்களுக்கு? இருக்கணும். 2 குழந்தைங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க தெரியுமா? 2 பேரும் பார்த்தா இருக்கணும் மேடம். அவங்க நல்லா படிக்கணும், மேல்நிலைக்கு போகணும். என்னுடைய ஆசை என் பொண்ணு நர்ஸ் ட்ரைனிங்க போகணும், பெரிய பொண்ணு நர்ஸா போகணும், சின்ன பொண்ணு டீச்சரா போகணும். நான் இன்னைக்கு அதான் நினைச்சிட்டு இருக்கேன். அது மாதிரி ஆக்கிருவீங்க. சத்தியமா ஆக்கும் மேடம். ஆக்குவேன். ஆக்குறது என்னோட டேலண்ட், திறமை இருக்கு மேடம். சரி, நான் பண்ணுவேன் மேடம். நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா வீட்ல நிம்மதி இல்லைன்னா எப்படி படிப்பாங்க அவங்க 2 பேரும்? மேடம் அவங்க அப்பா எப்படி போனாலும் நான் காப்பாற்றுவேன் ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆனா அந்த மாதிரி போக மாட்டேன், நான் போக மாட்டேன். என்னை இவங்க போக வச்சுட்டாங்க. நான் கெட்டு போன காரணமே இவங்க தான் நான் சொல்லுவேன் மேடம். நான் கெட்டு போக காரணமே இவங்க தான். உங்க ஒய்ஃப் தான்? ஆமா. என் ஒய்ஃப் பேசி கெட்டு பசங்க அந்த மாதிரி பேசுறாங்க, அவ பக்கம் பேசுறாங்க, அவ்வளவுதான். உங்க அப்பாவை பிடிக்குமா பிடிக்காதா உங்களுக்கு? இல்ல மேடம், இப்போதே பிடிக்கல மேடம். இப்போதே பிடிக்கல மேடம். ஒரு சத்தியமா இப்போதே பிடிக்கல மேடம். நான் சொல்ல மாட்டேன். பேசி பேசிட்டு உங்க அம்மா குடும்பத்துல பிரச்சனை அதிகம் பண்ணிருக்காங்க. சத்தியமா இப்போதே பிடிக்கல மேடம். பசங்க என்ன பிடிக்கல தான் நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கெல்லாம் காரணம் அவதான். உங்களுடைய தேவைகளை அந்த அம்மா கவனிக்கலன்னு நினைக்கிறீங்களா? அந்த லைன்ல நான் போக மாட்டேங்க மேடம். சரி, அந்த லைன்ல நான் போகவே இல்லை. சரி, கவனிச்சாலும் சரி, கவனிக்கலாம் சரி, என்னெல்லாம் நான் கட்டின பண்ண பண்ணி தான். சரி, நான் தாலி கட்ட பண்ணி தான். சரி, நான் 6ஆம் வகுப்புல நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். அடேங்கப்பா. ஆமா, 6ஆம் வகுப்புல இருந்து கல்யாணம் லவ் பண்ணேன். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 10th முடிச்சோம். அதுக்கப்புறம் அது 8th லெவல்ல நான் முடிச்சேன் நானு. அடேங்கப்பா. அதுக்கப்புறம் 94 மேரேஜ் பண்ணேன். 97ல பெரிய பொண்ணு பிறந்தா. சரி. 99ல சின்ன பொண்ணு பிறந்தா. சரி. அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தோம். சரி. இது எதார்த்தமா ஏதோ சூழ்நிலை, கால சூழ்நிலையில 90 அதாவது இத மறந்துருங்க, இது கொஞ்ச நாள் நானே விட்டுருவேங்கிறீங்களா? இல்ல இனி இதை விட்டுறீங்க சொல்றீங்களா? இப்ப எல்லாரும் அவங்களோட சேர்ந்து நானும் சேர்ந்து சொல்றேன், வேண்டாம், உங்க குடும்ப அமைதி கெடுற அந்த உறவு வேண்டாம், நானும் கேட்டுக்கிறேன், விட்டுருங்க இனிமே. அத வேற ஒரு புருஷன் விட்டுட்டு உங்களோட வர்ற பொண்ணுக்கு என்ன லாயல்ட்டி இருக்க முடியும்? உங்ககிட்ட என்ன அது உண்மையா இருக்கும், என்ன நேர்மையா இருக்கும்? இப்ப இந்த குழந்தைங்க 2 பேரும் நல்ல நிம்மதியா சந்தோஷமா வாழ என்ன வழிங்க? அது என்ன வாழ வைக்க முடியும் மேடம்? எப்படி? என் கை கஷ்டம் இருக்க முடியும், கஷ்டப்பட்டு நான் வாழ வைக்க முடியும் மேடம். உங்களுடைய பிஹேவியர் முக்கியம் இல்லையா? பணம் மட்டும் அடுத்ததுதான் பிஹேவியர். அது இருக்காது மேடம்.
இப்படி இன்னொரு பொண்ணை தேடி போயிட்டு அம்மாவை அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தை எப்படி நிம்மதியா இருக்கும்? மேடம் நான் சொல்கிறேன் இல்லைங்க மேடம் கேட்டேன் மேடம், எனக்கு வந்து நைட்டு டைம் கணக்கு இல்லாமல் 2 மணிக்கும் 1 மணிக்கும் வந்து நீ எனக்கு பிரச்சனை பண்ணும்போது ம். நான் வந்து கோவம் வந்து அடிக்கிறேன். அதனால பசங்க முடிச்சுக்கிறாங்க. ம். பசங்க படிப்பு கட்டு போகுது, தூக்கம் கட்டு போகுது. அது தூங்கிட்டு இருந்தாலும் உங்க ஒய்ஃப் விடுறது இல்லையா? நீ தூங்கிட்டு இருந்தா எப்படி நான் உங்களுக்கு பேசுறேங்கிறாங்களாம். நான் கேட்குறேன்ல, நீங்கள் கேளுங்க, நீங்களும் கேளுங்கன்றாங்க. பசங்க கேட்குறாங்க, அவ்வளோதான் மேடம். இப்ப என்ன பண்ணலாம்? உங்க பிஹேவியர் நீங்க நிறுத்திக்க மாட்டீங்களா? இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் அசிமத்தியா சொல்லுங்க மேடம். அதுக்காக நீ விட மாட்டீங்க? நான் விட மாட்டேன்னு சொல்கிறேன் மேடம். ஆனால் டக்குன்னு என்ன முடியாது மேடம். அதுக்கு டைம் தாங்க எனக்கு. இது ரொம்ப நாளா சொல்றதுதான் மேடம். இனிமே ஆனா இந்த நிகழ்ச்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு உங்களை திரும்பி கூட பார்க்காது. திரும்பி பார்க்காத மாதிரி நடந்துரும். சரி, ஓகே மேடம். மனசு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு விருப்பம், ஒரு அன்பு அங்க இருந்தா கூட அது தப்பான உறவா இல்லாம அதான் மேடம் சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம் மேடம். இந்த அளவுக்கு என்ன அசிங்கப்படுத்தியாச்சு மேடம். எனக்கு வந்து ஒரு 3 மாசம் டைம் தாங்க. ஏன்னா டக்குன்னு எல்லாம் மறக்க முடியாது. சரி, புரிஞ்சுக்கிறேன். நான் 3 மாசத்துல சரி பண்ணிக்கிறீங்களா? ஓகே மேடம். ஓகே மேடம். உங்க குழந்தைகளுக்காக. ஆமா மேடம். இவ்வளோ 6ஆம் கிளாஸ்ல இருந்து நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அந்த மனைவிக்காக. ஆமா மேடம். உங்களை வந்து அவமானப்படுத்திட்டாங்கன்னு தயவு செஞ்சு வருத்தப்படாது. இல்ல மேடம், என்ன வேற வழி இல்ல அவங்க 3 பேத்துக்கும். இவங்க 3 பேருக்கு வேற வழி இல்ல, போற போக்கிடம் இல்ல. நீங்க வந்து அம்மா எந்நேரம் இதை சொல்லி 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 அவரை நிம்மதி இல்லாம பண்ணி மனசு கெட்டு போறது காரணமே இவதான் மேடம். எந்நேரம் நான் வீட்ல சொல்லி சண்டை அவங்க போட்டு வந்து சண்டை தெரிஞ்சுக்க போட்டு வேண்டிய வயசு இல்ல சில மேடம். விஷயத்த கொஞ்சம் கண்ணு காணாமே விட்டு பிடிக்கணும். கொஞ்ச நாள் விட்டா இந்த மாதிரி தவறான உறவுகள்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. உங்க அம்மாவுடைய ஆதங்கம் நியாயம்தான், தப்புன்னு சொல்லல, 100% நியாயம். நீ வந்து கண்ணுல அப்பாவை அப்படி பார்த்த ஒரு டென்ஷன் உனக்கு இருக்கு, அதையும் நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அவருக்கு ஏதோ ஒரு காலகட்டம் அப்படி ஆயிப்போச்சு. அதுக்காக அவர் இவ்வளவு காலம் உங்களுக்கு பண்ண நன்மையெல்லாம் மறந்துடக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆளா நீ எப்படி ஆன? அந்த ஆளுடைய உழைப்புல தானே ஆன. அவருக்கும் உங்க அம்மாவுக்கும் என்ன பர்சனலா இருக்குன்னு உங்க 2 பேருக்கு தெரியாது. தெரியுதா? அம்மா எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க, இனிமே உங்க அம்மாட்ட சொல்லுங்க. உங்க அப்பா உங்களை கைவிட மாட்டார். அப்பா அம்மாவுடைய வெரி பர்சனல் மேட்டர்ல ஒரு டிஸ்டன்ஸ்ல நின்னு பார்த்து பழகுங்க ஃபர்ஸ்ட். தெரியுதா? அவருடைய வெரி பர்சனல் விஷயம் அது 2 பேர்த்ததும். அதுல எல்லாம் வளர்ந்த பிள்ளைங்க நீங்க போய் தலையிடவே கூடாது. உங்களுக்கு காசு வேணுமா? அப்பா எங்களுக்கு இந்த பைசா வேணும், நாங்க ஸ்கூலுக்கு போகணும், கேளுங்க. அப்பா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேணும், அப்பா எங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு வேணும். அப்பா இதை பாத்துக்குங்க, அன்பா பேசுங்க. நீங்க 2 பேரும் அன்பா ஆதரவா எங்க அப்பாங்கிற அன்போட இருந்தீங்கன்னா அவர் கண்டிப்பா உங்களை விட்டு போக மாட்டாரு, உங்களோட வருவாரு. சொல்லிட்டாரே, நான் செத்தா கூட நான் என் குழந்தைகளை விட மாட்டேன். கண்டிப்பா உங்க அப்பா சொல்றதை செய்யக்கூடியவர். உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பர்சனலா என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. அவருக்கு என்ன குறை, அவர் மனசுல என்ன இது நமக்கு தெரியாது. அதுக்காக வாரி இறைக்கூடாது அப்பா மேல. நாளைக்கு இந்த அப்பா தானே வேணும், இந்த அப்பா தானே உங்களை முன்னுக்கு கொண்டு வரணும். அப்படி இல்லையா, எங்க அப்பா பிடிக்கல, அவர் பண்றதே அயோக்கியத்தனம், அவர் பண்றதே தப்பு, அவர் எல்லாத்துலயும் அசிங்கமா பண்றாரு நினைச்சீங்களா, இந்த அப்பா விட்டுருங்க. நீங்க 3 பேரும் வாழ்ற வாழ்க்கை எப்படின்னு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்றேன். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? அப்பா வேணும். அப்பா வேணும்ல? அப்பாவுடைய அன்பு முழுசா வேணும்ல? அப்ப அம்மாவை கொஞ்சம் கம்முன்னு இருக்கு சொல்லுங்க. புரியுதா? எல்லாத்துக்கும் எல்லாரும் நினைச்ச மாதிரியே வாழ்க்கை கிடைச்சிடாது. வாழ்க்கை ஒரு காலகட்டம் இப்படி நேரா போயிட்டு இருக்கிறது. ஒரு காலகட்டத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. 2 பேரும் சின்ன வயசுல இருக்கீங்க, 14-15 வயசுல. ஏதோ ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் பிறழத்தான் செய்யும். எல்லாரும் எல்லா புத்தன் இயேசு காந்தி இல்ல. தவறு செய்யறது எல்லா மனுஷனுக்கும் சகஜம். புரியுதா? உங்க பொன் குழந்தைங்க 2ம் சந்தோஷமா அவர் நினைச்சபடி ஒரு டீச்சரா ஒரு நர்ஸா அவங்க 2 பேரும் நல்லா வருவாங்க. கண்டிப்பா அவர் பண்ணுவாரு உங்க புருஷன். அது போதுமா இல்லையா உங்களுக்கு? அவரை விட்டு பிடிங்க. அவர் எனக்கு வார்த்தை கொடுத்துருக்காரு, 3 மாசத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திக்கிறேன். ஒரு அன்பு வச்சிட்டோம்மா, டக்குன்னு வெளியில வர முடியாது. உங்களுக்கு பிடிக்கல, நமக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, பட் அவருக்கு அது அன்பு. அது தப்பா சரியா இல்ல, அவருக்கு அது அன்பு. மேடம் மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்மா. கொஞ்ச நாள் கண்ட்ரோல் பண்ணிருங்க. புரியுதா? அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. சாப்பாட்டுக்கே பணம் இல்லைன்னா கூட அமைதியா இருங்க. பக்கத்துல ஒரு கடைக்கு வேலைக்கு போங்க. ஏதாவது ஒரு எத்தனை இருக்குமா, எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணுங்களேன், ஒரு 4 hours. எவ்வளவு பேரு 12 மணி நேரம் வேலை பார்த்தெல்லாம் படிக்கிறவங்க இருக்காங்க. உழைப்பு தான்மா முக்கியம். இதுக்காக போய் நான் செத்து போறேன், அதெல்லாம் பலவீனம். அதுக்காக பிறந்திருக்கோம். உங்க அம்மாவை அருமையா வாழ வைங்க. அம்மா நாங்க இருக்கோம்மா, ஏமா அப்பா இல்லைன்னா கஷ்டப்படுறேன், நாங்க இருக்கோம்மா, ஆதரவா இருங்க உங்க அம்மாவுக்கு. தெரியுதா? 2 பேரும் நல்லா படிங்க. உங்க அப்பாவையும் கை விட்டுறாதீங்க. அந்த மனுஷனோட உழைப்பு தான். அவரை பார்க்க பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு.
அவருடைய உழைப்புல தான் நீங்க 3 பேரும் இவ்வளவு நாள் நல்லா இருந்திருக்கீங்க. அவருமே ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு பண்ணிட்டாருங்கிறதுக்காக எந்நேரமும் அவரை தப்பா சொல்லாதீங்க. புரியுதாம்மா? அம்மா நடந்ததா இருக்கட்டும். இனி அது நடக்கிறதுக்கு இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். நீ என்ன பிரச்சனைக்கு இங்க வந்தியோ அந்த ப்ராப்ளம் இனி உங்க அப்பா செய்ய மாட்டார். அவர் டைம் கேட்டிருக்காரு, கொடுத்த வார்த்தையை அவர் காப்பாத்துவார் நான் நம்புறேன். என்னங்க சேகர், ரைட்டுங்களா? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. எனக்கு கொடுத்த வார்த்தையை நீங்க எனக்கு சத்தியமா காப்பாத்துவீங்க நான் நம்புறேன். கண்டிப்பா அந்த பெண்ணோட உறவு வேண்டாம். கம்பீரமான ஆம்பளையா பழையபடி நீங்க போய் எப்போ போல பெருமிதமா வேலை செய்வீங்க பாருங்க, அதே மாதிரி வேலை செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு முடிஞ்சதை அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க. சரியா? இனி இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு நான் மனசார நம்புறேன். அந்த வாழ்த்துக்களோட நிறைவோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதில்